அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மருவ ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நாள்? விண்ணேற்பு நாள் இல்லையா? இயேசு விண்ணேற்பு அடைந்த நாள். இந்த நாள் ஒரு நிறைவுள்ள நாள், அது மாதத்தில் முதல் நாள். இந்த நாளை நிறைவாக ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? ஆசீர்வாதம் என்பது ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு கிடைக்கிறது. நம் இறைவனோடு சேர்ந்து இருக்கும்போது அவர் நமக்கு தருகின்ற ஒவ்வொரு நாளும் நிறைவுள்ள நாள், ஆசீர்வாத நாள். நம்ம என்ன கேட்குறோங்கிறத தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு செஞ்சு தருவார். தருவாரா தரமாட்டாரா? தருவார். அதனால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன, நம்ம விருப்பம் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன செய்தி தரார் பார்ப்போமா? யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 2-6 முடிய. எருசலேமில் ஆட்டுவாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். இவர்கள் குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேளைகளில் அக்குளத்தினில் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோயிற்றிருந்தாலும் நலமடைவார். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்ததை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். பிரைஸ் தி லார்ட். மாதத்தில் முதல் நாளே நீங்கள் நலம் பெற விரும்புகிறீர்களா என்று நம்மிடம் கேட்கிறார். எல்லா வகையிலையும், நோய் இல்லை, நொடி இல்லை, பொருளாதாரம், இப்படி எல்லா வகையிலையும் நீங்கள் நலம் பெற விரும்புகிறீர்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாண்டவரே, நாங்கள் நலம் பெற விரும்புகிறோம், எங்களுக்கு பொருளாதாரம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவீங்களா? நாங்கள் என்னதான் சம்பாத்தியம் பண்ணாலும் எங்கள்கிட்ட ஒன்றுமே மிஞ்சலாண்டவரேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற பதில் தான், நீங்கள் நினைக்கிறது தான். அதனால ஆண்டவர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மளிடம் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அதில் உடல் நலமற்றோரில் பார்வையற்றோர் இருக்காங்க, கால் ஊனமுற்றோர் இருக்காங்க, முடக்குவாதமுற்றோர் இருக்காங்க, இன்னும் எத்தனையோ வியாதிகள் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதில் இவர் நெடுங்காலமாக இருக்கிறார் இல்லையா? இப்போ இயேசு அவர் மேலே பரிவு கொண்டு தான் கேட்குறார். நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்குறார். நம்மள்கிட்டையும் அதே கேள்வி அவர் கேட்குறார். நான் உன் இடத்துக்கு தேடி வந்திருக்கேன், உன் வீட்டுக்கு தேடி வந்திருக்கேன். ஆமாம், நலம் பெற விரும்புகிறீர்களா கேட்குறார். உன் இதய கதவுக்கு முன்னால் நிற்கிறேன், உன் இதய வாசலுக்கு முன்னால் நிற்கிறேன். எப்படி நிற்கிறேன்? ஒளியோடு நிற்கிறேன். ஏனென்றால் உனக்குள் ஒளி நிரம்ப வேண்டும் என்பதற்காக இருக்கிறேன். என்ன தேவை கேள் என்னிடம். என்னை நம்பினால் வெறுமையாக போவதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ அந்த வெறுமை யார் தேடுறோம்? நாம் தான் தேடுறோம் இல்லையா? நம்ம தான் தேடிக்கிறோம். நம்ம வாயின் வார்த்தை, நம் செயல்கள், நம் சொல்கள் எல்லாத்தையுமே, அதை கொண்டு நம் நடத்தைகள், நம் சிந்தைகள் எல்லாமே இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை இருக்கும்போது ஒரே நிலையில் இருக்க வேண்டும். அந்த ஒரே நிலையில் இருக்கும்போது தான் நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும். அந்த நிறைவைத்தான் இறைவன் நமக்கு தர விரும்புகிறார். அந்த நிறைவு தான் நமக்கு வேண்டும். அந்த முடக்குவாதமுற்ற நலம் பெற வேண்டும் என்றால் கேட்கிறாரே, அதே போல் நமக்கும் கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன விரும்புகிறீர் அப்படின்னு கேட்குறார். நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? உங்களுக்கு என்ன தேவை? கேளுங்களேன். இன்னைக்கு இதுவரைக்கும் நீங்கள் கேட்டதை விட இன்னைக்கு உள்ளார்ந்த அன்போட, அவர்கிட்ட அதிக ஸ்நேகத்தோட கேட்டு பாருங்களேன். இன்றைக்கி ஒரு பெருவிழா நாள் இல்லையா? விண்ணேற்பு நாள். இந்த நாளில் அவரிடம் நம்ம என்ன கேட்குறோம், எதை கேட்குறோம்? தெரிஞ்சு கேட்குறோமா, தெரியாமல் கேட்குறோமா? நமக்கு எது தேவை என்பது இறைவனுக்கு தெரியும் இல்லையா? அப்போ தெரியும் போது நாம் என்ன கேட்குறோம் என்பதை அறிந்து கேட்கும்போது எல்லாமே நமக்கு ஒரு நிறைவாக ஆசீர்வாதமாக அமையும். அந்த முடக்குவாதமுற்றவுடன் கேட்டது போல் நம்மளிடம் கேட்கும் தேவனிடம், நீர் வேண்டும் ஆண்டவரே எனக்கு அப்படின்னு கேட்டு பாருங்களேன். பொண்ணோ பொருளோ இல்லை ஆண்டவரே, நீர் எங்கூட இருந்தாலே அதுவே பெரிய சொத்து இல்லை எனக்கு, நான் எப்போதும் உம்மோடு கூட நடப்பனே இல்லையா? அவர் சொல்லு கேட்போமா இல்லையா? கேட்போம். அதான் கேட்குறாரு. நலம் பெற விரும்புகிறாயா? உன் ஆன்மா நலம் பெற விரும்புகிறதா? நான் நலமாக்க வந்திருக்கிறேன்.
உனக்கு சுகம் கொடுக்க வந்திருக்கிறேன், உன்னை என்னோடு இணைக்க வந்திருக்கிறேன், வாரியா? நான் எப்பவும் உனக்காக காத்திருக்கிறேன், நற்கரணை வடிவில் உனக்காக காத்திருக்கேன், நீ வருவியான்னு காத்திருக்கிறேன். எல்லாரோடையும் நேரம் கொடுக்குறியே, எனக்கு ஒரு 5 நிமிஷம் தரக்கூடாதா? எல்லாரும் வந்தாங்க, ஆனால் நான் உன்னை தேடினேன், சுற்றி முற்றி நீ வரமாட்டியான்னு தேடினேன். ஒரு நாள் ஃபுல்லாக நான் காத்திருந்தேன், ஆனால் நீ வரலையே. என்னை மறந்துட்டியா? நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, கடந்த மாதங்கள் முழுமைக்கு எங்களை கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்தீர் ஆண்டவரே. அதுபோல் இந்த மாதத்தில் முதல் நாளில் இருக்கிறோம் நாங்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக எங்களுக்கு என்னென்ன தேவையோ அன்றாட தேவையை சந்தித்து எங்களை நிறைவுபடுத்துகிறேன் ஆண்டவரே. அதுவே எங்களுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் எங்களுக்கும் கீழான உள்ளவர்களை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் அவர்களோட மேலானவர்கள் என்பது எங்களுக்கு தோன்றுகிறது ஆண்டவரே. தாயாய் தந்தையாய் இருந்து எங்களை அரவணைத்து எங்களுக்காக நீர் காத்திருந்து ஒவ்வொரு காரியங்களும் செய்யும்போது நாங்கள் பேறு பெற்றவர்கள் என்று எங்களுக்கு நினைக்க தோன்றுது ஆண்டவரே. ஆமாண்டவரே, இருந்தாலும் நாங்கள் உம்மை விட்டு விலகிய காரணங்களுக்காக தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. இனி ஒருபோதும் உம்மை விட்டு விலகாத வரம் வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த வரத்தை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, ஏனென்றால் இந்த மாதத்தில் படிக்கின்ற பிள்ளைங்களுக்கு ஆமாண்டவரே அவரவருக்கு தேவைக்கேற்ப நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒன்றுமில்லாதவர்கள் இருப்பார்கள், இருப்பவரும் இருப்பார்கள் ஆண்டவரே. பிள்ளைகளை ஞானத்தால் நிரப்பும் ஆண்டவரே. படிக்கின்ற பிள்ளைகளை நுண்ணறிவு நுண்மதி கொடுக்கும் ஆண்டவரே. விவேகத்தோடு நிரப்புகின்றான் ஆற்றலை கொடுக்கும் ஆண்டவரே. உம்மை தேடுகின்ற பிள்ளைகளாக நீர் ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறப்பா. வெள்ளமெமைக்க உம கரத்தில் இந்த குழந்தைகளையும் படிக்கின்றவர்களையும் காலேஜ் படிப்பவர்கள் காலேஜுக்காக என்ன படிப்பு கேட்டார்களோ அந்த படிப்பு கிடைப்பதற்காகவும் நீர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி முழுமையாக எங்களுடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.